Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கை உயர்த்திடுறோம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த மகிழ்ச்சி பெருவிழாவில் வந்திருக்கிற எல்லா அன்பான தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் உங்கள் நடுவில் இருப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான சபை போதகர் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான தாயாரை வாழ்த்துகிறேன். ஆமென். நீதிமானுடைய சந்ததியை எடுத்து பயன்படுத்துகிற தெய்வம். ஆமென். அவருடைய பிள்ளைகள் பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் பிரதாப் ஃபேமிலி, ஆமென், பாஸ்டர் விஜய் ஃபேமிலி, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். என்னை அதிகம் நேசிக்கிற, நானும் நேசிக்கிற பாஸ்டர் பினு அவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிற. வேறு யாராவது ஊழியர்கள் இருப்பீர்களா? உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இது என்ன பெருவிழா? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது சத்தமா பக்கத்தில் கேளுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அப்பா சமூகத்தில் வந்துட்டா எங்கேருந்து மகிழ்ச்சி வருதுன்னே தெரியலை. எத்தனை பேருக்கு? அதனால தான் சில நேரத்தில் நமக்கு தோணும் இப்படி சர்ச்சிலேயே இருந்துடலாமோ இல்லை? ஆமாம், பறவைகள்லாம் சில நேரத்தில் சில சபைகள் அப்படி கூட்டிக்கிட்டு இருக்கும்போது அதனால தான் தாவீது கேட்குற, ஆண்டவரே அவைகளுக்கெல்லாம் கூட்டு இருக்குது ஆண்டவரே, நானும் உங்களுடைய சமூகத்திலே இருந்து உங்களுடைய மகிமை ஆராய்ந்து அப்படியே இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை? தேவன் நமக்கு இந்த உலகத்திலே தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர் சமூகத்திலே கூடி அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்திருப்பது. அப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். நம் வார்த்தை கேட்பதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். இவ்வளவு நேரம் அழகாய் பாடி ஆராதித்தீர்கள். ஒரு சில நிமிடங்கள் கூட நாம் தேவனை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் ஒருவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உபாகமம் 32 ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு கூட இருந்ததில்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இன்னைக்கு வர அவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறார் சொல்றவர் வலது கரத்தை உயர்த்தி, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, வார்த்தை இல்லை. ஓ நல்ல எபினேசராய், நல்ல எபினே, ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. ஆமென். கீபோர்ட் கொஞ்சம். ஆமென். எவ்வளோ துதித்தாலும் எவ்வளோ பாடினாலும் தேவன் நமக்கு செய்தவைகளை நினைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சித்தமான செய்தியில சில வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார். அவர் செய்த நன்மைகள் என்பது பல நேரத்தில் நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். நம்ம பல நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடும்போது நாம் எதை தான் அதிகம் யோசிப்போம் தெரியுமா? தேவன் செய்யாததை தான் யோசிப்போம். ஆண்டவர் எனக்கு இருந்தாலும் அதை செய்யலையே, இப்படி செய்யலையே, என் ஜெபத்திற்கு பதில் தரலையே, இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு பதிலே தரமாட்டுறாரு, இல்லை அவரை தான் நான் நம்பி போயிட்டு இருக்கிறேன். இதை தான் அதிகமாக யோசிப்போம். சாத்தானோ அதான் பாருங்க, தேவன் செய்தவைகளை சிந்திக்க வைக்க விட மாட்டான். தேவன் செய்யாதது தான் அது ஏதேன்லே ஸ்டார்ட் பண்ணிட்டான் இல்லை? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்கே இருக்கிற எல்லா கனியை நீ புசிக்கலாம். ஒரே ஒரு கனியை காமிச்சு சொல்றாரு, இதை மட்டும் நீ. ஆனால் சாத்தான் வந்து எதை கேட்குறான்? ஏவாள்கிட்ட வந்து சொல்ற, இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ? ஏவாளோட யோசிக்க தொடங்கிட்டான். ஆமால, அவ என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா இது ஒன்றும் தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னார், இவ்வளோ கனிகளை எனக்கு புசிக்கலாம் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல சாத்தான் வெட்கப்பட்டு போயிருந்திருப்பான். ஆனால் ஏவாள் அங்கிருந்து யோசிக்கிறாள், இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஏன் என்னால் விடுதலை ஆராதிக்க முடியல? ஏன் எனக்கு எப்பவுமே தேவனை ஆராதிக்க முடியலன்னா, நம்ம யோசிக்கிறது தேவன் செய்யாதவைகள். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யாதது எத்தனைன்னு கேட்டால் நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். 1-2 காரியங்கள் இல்லை? 1 சொல்லலாம், 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 4 சொல்லலாம், மேக்சிமம் 10 சொல்லாங்க. ஆனால் தேவன் இதுவரை எனக்கு செய்தது என்னன்னு கேட்டால் சொல்றதுக்கு நம்பர் கிடையாது.
அவ்வளவா எனக்கு செய்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி மைக் மட்டும் மானிட்டர்ல ஆமே. அவர் செய்தது என்பது எங்க ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? என் தாயின் கற்பத்தில் நான் கருவா ஒரு டாட்டா ஆமே அந்த கருவில் இருக்கும்போதே ஆமே. சில பிள்ளைங்கள்லாம் கருவிலேயே கலைந்து போகிற செய்தியெல்லாம் கேட்கும்போது ஆமே நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாத்து ஆமே 10 மாசம் என்னை வளர பண்ணி ஆமே. நம்முடைய பெற்றோர் நம்மை கண்டது நாம் பிறந்த பிறகுதான் ஆமே. ஆனா தாவீது சொல்றார், நான் கருவில் இருக்கும்போது நீர் என்னை பார்த்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் கற்பத்தில் இருக்கும்போது நீர் என்னை ஆதரித்தீர். எத்தனை பேர் நன்றியோடு சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பாடுக பகல். ஆயிரம் 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 நன்மைகள் அவரால் நன்மை பெற்றேன் சொல்றவங்க மட்டும் கிருபையும் இரக்கமும் அன்பும் கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஓ நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல சொல்லுங்க. காலை மாலை காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் சபை சத்த கேட்கட்டும். அவரால் நன்மை பெற்றேன் சொல்றவங்க மட்டும், நன்மை பெறாதவங்க பாடணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆயிரம் மலதுரோ ரிமலஷலதுரோ ரெகமகதலரால் நல்ல எபினேசராய் நல்ல எபினேசரா என்னை அதிசயமாய் நடத்துறீங்க ஆண்டவரே. நடத்துற பாதைகள் புரியல, ஆனா என்ன நல்லாதான் நடத்துறீங்கப்பா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல அப்படியே கூட சேர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு என்ன நடந்தாலும் நன்றியா. யார் கைவிட்டாலும் நன்றியா. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றியா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் ஓ இடைவிடா நன்றி இடைவிடா. ஹல்லேலூயா. இருதய நன்றியால நிரம்புவதாக. இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் உண்மையோடு சொல்ல முடியும்? தேடி வந்தீரே தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே ஆமென். தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. பாடுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் இயேசு ராஜாவே இடைவிடா
நன்றி உமக்குத்தான். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லு. கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசரனை தேற்றி நடத்தும். முழு பலத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் நன்றி செலுத்துக பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. நீர் என்னை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீர் என் கரத்தை பிடித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவரால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவரால் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரே என் ஒருவர், அவர் ஒருவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். Thank you Lord. Hallelujah. அவர் நல்லவர். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அனுகூலமாய் அவருடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். எங்கே சோர்ந்து போகிறோமோ, வேதத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்டவர்கள் எங்கெங்க தங்கள் பாதையில் சோர்ந்து போகிறார்களோ அங்கே முதலாவது அவர் தம்மை வெளிப்படுத்துவார், இரண்டாவது தமது கரத்தை காண்பிப்பார். ஆமென். அதிகமாக யார்கிட்ட ரொம்ப பேசுவார்னு யாக்கோபுட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்லுவார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி என்ன வார்த்தையை சொல்லி ஆராதிக்க வேண்டும் என்று செபிக்கும் போது ஆண்டவர் கரத்தை குறித்து, ஆமென், இங்கே வந்தபோது அருமையான பாஸ்டர் பாடும்போதும் ஆராதனை நடத்தும் போதும் அவருடைய வலது கரத்தை குறித்த வசனத்தை சொல்றாங்க. ஆமாம், அருமையான பாஸ்டர் காணிக்கை பாட்டு பாடும்போதும் அவருடைய கரத்து வார்த்தை அதில் வந்துச்சு. அப்பொழுது புரிந்து கொண்டேன், கர்த்தருடைய கரம் இன்றும் நம்ம மேல உறுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எங்கெங்க சோர்ந்து போறோமோ அவர் தம்மை காண்பிப்பார், இரண்டாவது தமது கரத்தை. பல நேரத்தில் அவர் கரம் இருக்கும்போது நம்ம அந்த கரத்தை பார்க்கறத விட்டுட்டு தேவையில்லாத கரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. ஆமென், ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், ஏய், என் கரத்தை உனக்கு இருக்குல்ல, அப்புறம் நீ எதுக்கு வேற கரத்தை பார்க்குற? அதான் என் கரம் உனக்கு இருக்குல்ல, என் கரம் உனக்கு இருக்குதுல்ல. இன்னைக்கு அநேகர் வெட்கத்திற்கு போக காரணம் நம்ப வேண்டிய கரத்தை நம்பாம நம்ப கூடாத கரத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோங்க. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என் கையை பிடித்தது என்பது பாதி வழியில் அல்ல. தாவீது சொல்றார், என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீர் என்றார். எங்க கை பிடிக்கிறாரு பாருங்க. என் தாயின் கற்பத்திலிருந்து என்ன எடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா கையில தூக்குறாங்க, அப்புறம் தான் டாக்டர்ஸ் கையில தூக்குறாங்க. முதல்ல யார் என் மேல கை வச்சார்னா எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? அப்பா கரந்த என் மேல பட்டிருக்குதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இதை அறியாமல் பல நேரத்தில் அந்த கையை மறந்து அந்த கரத்தை தட்டி விட்டுட்டு யாக்கோபுக்கு ஒரு நிலைமை வருது. என்ன நிலைமை? திடீர்னு ஒரு ராத்திரி எங்க படுக்கணும்னு தெரியல, எங்க படுக்கணும்னு தெரியல, எதுவுமே இல்லை, யாருமே கூட கிடையாது. வழியில பார்க்குற பிள்ளை ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன், ஒரு பிள்ளைவும் இல்லை. கடைசியில் ஒரு கல் மட்டும்தான். கல்லை எடுத்து வழியில ராத்திரி யாரும் இல்லாம அனாதை போல யாக்கோபு படுத்திருக்கிறான். ஏங்க, யாக்கோபு குடும்பம் கிடையாதா? யாக்கோபுக்கு அம்மா அப்பா கிடையாதா? யாக்கோபுக்கு கூடாரம் கிடையாதா? யாக்கோபுக்கு மேல ஆசீர்வாதம் கிடையாதா? எந்த குறையும் இல்லாதவன் யாக்கோபு. ஒரு வீடு உண்டு, பெற்றோர் உண்டு, படுக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த நிலைமை வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாக்கோபின் மேல மொத்த ஆசீர்வாதமும் வந்து இறங்குது இல்ல? அப்பா மொத்தம் பிளஸிங், ஏசாக்குள்ள எல்லா பிளஸிங்கையும் இப்ப யாக்கோபு மேல வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட யாக்கோபே, நீர் ஏன் இப்போ ஒரு கல் எடுத்து படுக்கிற காரணம் என்ன? ஏன் இப்ப நீங்க இந்த கல்லை எடுத்து படுத்திருக்கீங்க யாக்கோபேன்னு அந்த நேரத்தில் யாக்கோபிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா யாக்கோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் எங்க அம்மா கையை ரொம்ப நம்பிட்டேன்னு. என்ன யாக்கோபே சொல்ற? அம்மா கையை நம்பி? ஆமா, எங்க அம்மா என்னை இப்படி அனுப்பி விட்டதுனால தான்
எனக்கு இந்த நிலைமை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எப்பா அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், ஏசா மாதிரி வேஷம் போட்டு போ. அப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா சார் ஏசா இல்லை யாக்கோபுன்னு அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா என் மேலே ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வருமேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மேலே வரக்கூடிய சாபம் என் மேலே வரட்டும். இந்த வார்த்தையெல்லாம் நம்பி தான் நான் போனேன். போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், சந்தோஷம்தான். ஆனால் வீட்டுக்கு வரும்போதே செய்தி வருது, ஏசா என்னை கொல்றதுக்கு தேடுறான். செய்தி வந்து எங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா ஏசா என்னை கொல்ல வாரான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்கிற முதல் வார்த்தையை, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பா. என்னம்மா கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க, நான் இருக்கிறேன். அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்தில் எல்லா கருத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமென். எவ்வளோ நெருங்கினவர்களாக இருக்கட்டும், எவ்வளோ நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும், என்னோடு பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அண்ணாளுடைய கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல எல்காவானால முடியும், ஆனால் கண்ணீரை மாற்ற எல்கானாவால முடியாது. ஆமென். ஆமென். அப்படின்னா இந்த டைம் நான் என்ன செய்யணும்? அப்பதான் ஒருத்தர் மேல இருந்து சத்தம் கொடுக்கிறார், யாக்கோபே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாகிய நான் என்ன சொல்ற தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே, நீ நம்ப வேண்டிய கரம் உன் அப்பா கரமோ உன் அம்மா கரமோ கிடையாது. உன்னை கருவிலிருந்து எடுத்தது என் கரமானால் கடைசி வரை நடத்துவதும் இந்த கரம் தான். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்புறீங்க? அந்த கரம் என்னை கைவிடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி, உங்க கரம் இருக்க. ஹalleluya. ஏங்க, உங்களுக்குன்னு ஒரு கரம் பரலோகத்தில் இருக்குதுங்க. அந்த கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு உன் பக்கத்தில் நின்று உதவி செய்ய முடியாது சாரின்னு சொல்ற நிலைமை, நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு வராதுன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya. நம்ப வேண்டிய கரம் ஒன்று உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. அவர் கரம் இருக்கும்போது நீ எதுக்கு மற்ற கரத்தை எதிர்பார்க்கிற? ஆமென். அவர் கரம் தான் உங்களுக்கு இருக்குதுல்ல. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு வர என்னை விட்டு விலகாத ஒரே கரம் உண்டு, அப்பா கரம். வலது கரத்தை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, ஓ உங்க கரம் இருக்க. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. நீங்க பாடுங்க பார்க்கல, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. நம்பிக்கையோட சொல்லுங்க, எந்த பாதையும் தாண்டுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும், ஓ எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்குதுப்பா, உங்க கரம் இருக்க. அவர் கரம் இருக்க உனக்கு என்ன பயம்? உங்க கரம் இருக்க. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. சொல்லுங்க பார்க்கல, கருவிலே என்னை
என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவர். நன்மைகள் எனக்காய், நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்ப. பாடு. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், நம்பிக்கையோடு எந்த பாதையும் தாண்டுவேன், எந்த பாதையை தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவேன். நம்புறீங்களா? ஆமென். எந்த பாதையையும், எந்த பாதையும் தாண்ட பண்ணுவா, எந்த சூழ்நிலையை மேற்கொள்ள பண்ணுவா. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. எஸ் லார்ட். உங்க ஆமென் ஆமென். கொரோனா வந்த பீரியட்ல இரண்டாவது அலை நம்முடைய தேசம் எங்கு பயங்கரமான பரவி கொண்டிருக்கிறது. அப்போ அநேகர் பாதிக்கப்பட்ட செய்திகள், அநேக தெரிந்தவர்களுடைய மரண செய்திகள், இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் பயங்கர வேதனை. அந்த வாரத்தில் எங்கள் சர்ச்சில் 3 பேர் கொரோனாவை நிமித்தம் இறந்து போனாங்க. நல்ல விசுவாசிகள். அதெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய குண்டு மாதிரி எங்கள் வீட்டில் என்னுடைய 3வது அண்ணனுக்கு, அப்போ அவங்க இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டு ரொம்ப சிவியராக ஆகிட்டாங்க, ரொம்ப சிவியராக. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டதுனால செக் பண்ண வந்தவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த வீட்டில் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் கிருபைனால எனக்கெல்லாம் நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஆனால் என் பையன் ஒரு 3 நாளாக சாப்பிடவே இல்லை. அவனுக்கு அப்போது 1.5 வயசு இருக்கும். 3 நாள் அவன் சாப்பிடவே இல்லை. 1.5 வயசு ஆகலை, 1 வயசு ஆகலை. அப்போது சரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ ஏதோ ஒரு செல்லில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு வேளை அது கொரோனாவாக இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் அப்படியே உடஞ்சிட்டேன். ஏன்னா அந்த பிள்ளை காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை, 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் கதறி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து தந்த பிள்ளை. என்னாண்டவர் 1 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய சோதனை, பிள்ளைக்கு பாதிப்பு இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி அவன் தூங்கிட்டான். எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப ஒரு பயம் அப்படியே எழும்பிச்சு. ஆமாம், அப்படியே வராண்டால் அப்படி உலாவிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கிறேன். அழவா புலம்பவா என்ன சொல்லன்னு தெரியல. அப்போதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உன்னை இதுவரை நடத்தினது யாருன்னு கேட்டார். உன்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்த யார்? நானும் தைரியமாக சொன்ன, நீங்க தான் ஆண்டவரே. உனக்கு பிள்ளையை தந்தது யாருன்னு கேட்டார். நீங்க தான் ஆண்டவரே. உன்னை நடத்தினது நான் தானே, பிள்ளையை தந்தது நான் தானே, அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்? அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? அந்த ராத்திரியை பாட வச்ச, உங்க கரம் இருக்க பயமில்லை, ஓ உங்க கரம் இருக்க. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே. ஆமென். எந்த சூழ்நிலையும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே. சரமலதோரோ உங்க கரம் இருக்க பயமில்லையே. இன்னைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நடந்துட்டு இருக்கீங்களா? எல்லாரையும் கர்த்தர் ஒரே பாதையில் நடத்துறாருன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. வெளியில பார்க்க நல்லா சிரிப்போம் எல்லாரும், ஆனா பர்சனலா விசாரிக்கும் போது தான் தெரியும் ஒருத்தர் நடக்கிற பாதை அக்னியின் பாதை, தண்ணீரின் பாதை. ஆமென். எத்தனை பேர் தைரியமா நம்புறீங்க? இந்த சூழ்நிலை கடக்க பண்ணுவார், இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவார், இந்த அக்னியை கர்த்தர் கடக்க பண்ணுவார்.
எப்படி சொல்ற? அப்பா கரம் என்னோடு கூட இருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். சரிங்க, அப்பா கரம் என் கூட இருக்குது, இதயம் தாண்டுவேன்ங்கிறது அடையாளம் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இப்ப நீ நிக்கிறது யோர்தான் தான். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடலே தாண்டி வந்திருக்கிற. ஹல்லேலூயா. நீ செங்கடலை தாண்டதை மறந்துட்டல. அதனால தான் யோர்தான் முன்னாடி நின்றுட்டு இதை எப்படி தாண்டுவேன் ஆண்டவரே, கரை புரண்டு சின்ன யோர்தானை பார்க்குறியே, பெரிய செங்கடலே தாண்டிட்ட. அது எப்படி தாண்டின? உங்க கரத்தினால. அப்படின்னா இதையும் தாண்ட பண்ணுவார், இதையும் கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்பிக்கையோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? அப்படி எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை பாடி ஆராதித்து நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவன் நம்பிக்கையோட வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. ஆமென். அவரை குறித்து பாடும்போதும் அவருடைய வல்லமை குறித்து பாடும்போதும் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விசுவாசத்தை சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நம்மை குறித்து நல்லா தெரியும். ஒரு காரியத்தை தைரியத்தோட சொல்றேன், அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது, அவர் யாருக்கும் பாரம் கிடையாது. உங்களை அழைத்து நடத்துகிறது அவரானால் பாதியில் கொண்டு நிறுத்திட்டு, சாரிப்பா தெரியாம இதுவரை கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேல எப்படி நடத்தணும்னு தெரியல, இப்படி சொல்ல மாட்டார். அவர் என்ன பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சேர்ந்து நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு என் கூட சேர்ந்து ஆமென். எதுவுமே தெரியலன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க, கரம் இருக்க பயம் இல்லை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். லோ ரமலதோரோ பாடுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஓ என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க சொல்லுங்க. எந்த பாதையோ எந்த பாதையை தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையோ. நல்ல கையை தட்டி உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லும் போது ஒரு பலன் உண்டாகுவதாக. கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க, கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லு, கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடுங்க பார்க்கலாம். கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை நல்ல கரங்களை தட்டி என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. பாடுங்க பார்க்கலாம். சத்தம் உயர்த்தி என்னை அழைத்தவரே, நம்பிக்கையோடு இந்த பாதையும் தாண்டுவேன், இந்த பாதையும் தாண்டிடுவே, இந்த சூழ்நிலை இன்னைக்கு நடக்கிற பாதையை பார்த்து சொல்லுங்க. இந்த பாதையும் தாண்டிடுவே, இந்த சூழ்நிலையோ. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ரமலதோரோ சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஒரு விஷயம் கூட, எந்த பாதையும் தாண்டுவேன், எந்த பாதையும். உன் சூழ்நிலை கண்டு கலங்காதே, உன் பாதை கண்டு கலங்காதே. அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ மற்றவர்களால் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அவரால் அழைக்கப்பட்டவனானா. தைரியத்தோடு முன் செல். உங்க கரம் இருக்க
Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்க கரம் இருக்க ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். என் கரத்தை பிடித்திருக்கிற என் தேவன், என் கரத்தை பிடித்திருக்கிற என் ஆண்டவர், அவர் என் பட்சம் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குகிறேன். அவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya, hallelujah, hallelujah. We praise your name. நன்றி செலுத்துக பார்க்கலாம். அப்பா கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், ஆமென். அவர் கரத்தை மறந்து வாழ்ந்து விடாதே. அவர் கரத்தை நீ மறந்துடாத, அவர் கரத்தை மறந்துடாத. மோசே ஒரு பெரிய ஒரு தேவையோடு போய் தேவ சமூகத்தில் நிற்கிறார். ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்கள் இறைச்சிக்காக மோசே போட்டு வாங்குறாங்க. என்னாகும் 11 இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற ஆண்டவர் சொல்றார், நான் செய்கிறேன் மோசே, ஒரு நாள்ல 1 மாத அளவு செய்கிறேன்றார். மோசைக்கு அதை நம்ப முடியலை. மோசை உடனே பூமியில் இருக்கிற மிருகத்தை காட்டுறாரு, கடல் இருக்கிற மச்சத்தை காட்டுறாரு. பேசுகிறவர் விண்ணர்லேருந்து பேசிட்டு இருக்கா, பரலோகத்திலேருந்து பேசிட்டு இருக்கிறார். மோசை பார்வை எங்கே இருக்குன்னா பூமியில் இருக்கு. எங்க அவர் பேசும்போது அங்கே பாருங்க, நீங்கள் ஏன் இங்கே பார்க்குறீங்க? ஆமாம், ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மோசை இப்படி பார்க்கறதுக்கு பதிலாக இப்படி பார்த்துட்டு, ஆண்டவரே இந்த மிருகத்தெல்லாம் அடிச்சு போட்டாலும் இவனுக்கு 1 வாரம் பார்த்தாதே ஆண்டவரே. ஆண்டவர் இந்த கடலில் இருக்கிற மச்சத்தெல்லாம் பிடிச்சு போட்டாலும் இவனுக்கு 2 நாளில் தீர்த்துருவானுங்களே ஆண்டவர். அப்படி இருக்கும்போது நீ 1 மாதம் அளவு கொடுக்குறேன்ற இது எப்படி சாத்தியமாக சொன்னதும் ஆண்டவர் ஆமல்ல மோசை இப்படி சொல்லலை. ஆண்டவர் வைராக்கியத்தோடு சொல்றாரு, என் கை குறுகி இருக்கிறதோன்றாரு. ஆமே. ஹே மோசே, வார்த்தை உனக்கு பரலோகத்திலிருந்து வருதுன்னா அதனுடைய கிரியையும் அவர் கரத்திலிருந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பாருங்க, அப்பா கரம் இருக்குது. ஆமே, என் தகப்பனுடைய கரத்தின் வல்லமை என் மேல இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சொல்றார், என் கை உன்னோட உறுதியா இருக்கும் போது நீ எதுக்கு மற்ற கரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற? என் கரம் உன்மேல் உறுதியா இருக்கும் போது நீ எதற்கு மற்ற கரத்தை பார்த்துட்டு இருக்கிற? அப்பா கரம் குறுகி போகல, அப்பா கரம் குறுகி போகல. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். Glory, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. அப்படியே 2 கரத்தை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போட இந்த ஆராதனை முடிக்க விரும்புறேன். ஏன் இன்னைக்கு இதை மறக்கிறோம்னா, நம்ம அவர் கையை பிடிக்கிறோம். நம்ம அவர் கரத்தை பிடிச்சா சூழ்நிலை மாறும்போது சில நேரத்தில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் நம்ம கையை பிடிப்பார்னா எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த சூழ்நிலை கத்த நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்ப என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற உள்ளங்கள் மட்டும் உங்க 2 கரத்தை உயர்த்தி சில உள்ளத்தோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி அந்த கரங்களை நீ நம்பிட்டு இருக்காத. இனி நீ உலக மனுஷ கரத்தை சார்ந்து போகாத. உனக்கு எதுவானாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ அது எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல, அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உன்னிடத்தில் இறங்கி வரும். கர்த்தருடைய கரம் இதை உனக்கு செய்யும். கர்த்தருடைய கரம் உனக்கு இதை யாவற்றையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய கரம் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கும்.
உராமலகதரா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உம்மால் கூடாது. பாடுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. உங்க கைகள், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும் இல்லை. சத்தம் உயர்த்தி. உங்க அப்பா, உங்க கரம் குறுகல ஆண்டவரே, உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உம்மால் கூடா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம். அவர் கரம் எதை செஞ்சாலும் நன்மைக்குங்க. நடத்திடும் பாதைகளும். once again, அனுமதித்ததெல்லாம். அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீமையும் நன்மையாய் மாற பண்ணுகிறவர். ரகபா. நம்பிக்கையோடு அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா. உம்மால் கூடாததேதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாராண்டவர் உண்டு? நீர் என்னை மாத்திரமல்ல, என் நிலைமையும் அறிந்திருக்கிற தெய்வம். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா. ஒரு விஷயம் கூட பாடுங்க. உம்மை போல, உம்மை போல. உங்க சத்தம் கேட்கட்டும் சபையே. பார்த்து சொல்லுங்க. உம்மை போல. ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுது. இருதயம் அவருக்கு நேராக திருப்பப்படுவதாக. உம்மை போல. ஆண்டவரே, 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 நீங்க இருக்கிறீங்கப்பா. பல நேரத்தில் இதை மறந்துரு ஆண்டவர். நீர் போதும் ஏசையா, நீங்க போதும், நீ போதும். அப்படியே கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்காற்படிட முடியுமானா 2-3 நிமிடங்கள் மாத்திரம் ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஆவில நான் ஏவப்படுகிறேன். முடிந்தவர்கள் முழங்காற்படிட்டுக் கொள்ளுவோம். மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்க எல்லாரும் இப்ப கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் இப்ப உங்க பக்கத்துல நிற்கிறார். சில உள்ளத்திட்ட வந்து ஆண்டவர் பர்சனலா பேசுறார். ஏன் என் கரத்தை நீ மறக்கிறேன்னு கேட்கிறார். பல நேரத்தில் நம்முடைய எண்ணமே எப்படின்னா, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ,
ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். யோபுக்கு ஆரம்பத்துல தைரியம் இருந்துச்சு, ஆனா போக 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 கொஞ்சம் யோபுக்கும் டவுட் வந்துச்சு. ஆண்டவரே நீங்களே என் கூட இல்லையாப்பா, நீங்களே என் கூட இல்லையாப்பா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், நீ என் கரத்தை மட்டும் பாருன்றாரு. இன்னைக்கு உங்கள் துக்கம் அநேகர் வாழ்க்கையில் அதிகரிக்க காரணமே தேவையில்லாத கரத்தை பார்த்ததுனால. உங்களுக்குன்னு ஒரே ஒரு கரம் தான் உண்டு, மற்ற கரங்கள் எல்லாம் இருப்பது நல்லது, ஆனா என்ன நடத்துறதுக்கு அப்பா கரம் மட்டும்தான் உண்டு. அதனாலதான் யாக்கோபு சொல்றார், அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அர்ப்பணிக்க விரும்புறவங்க முடிமால 2 கரத்தை உயர்த்தி 2 நிமிடம் இப்ப ஆண்டவர்ட்ட நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ பேசுங்க. நீங்க அவர்கிட்ட பல காரியத்தை சொல்றதை விட்டுட்டு பலர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அநேகருடைய கண்ணீர் இன்னைக்கு பெருக காரணமே தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ணாளுடைய கண்ணீர் டெய்லி அதிகரிக்க காரணமே எல்கானாட்ட மட்டும்தான் சொல்லுவான். ஆனா ஒரு நாள் புத்தி தெளிந்தவள் ஆலயத்துல வந்து வேதம் சொல்க தன் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றினாள், மொத்தத்தை அவர்கிட்ட கொட்டிட்டாள். அதன் பிறகு ஏலியா வந்து கேட்கிற, என்னமா பண்ணிட்டு இருக்கிற கேட்கும்போது அவள் காரியத்தை சொல்லவில்லை, அவள் சொல்லுகிறாள், நான் என் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றி விட்டேன். வேதம் சொல்லுகிறது அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, ஏன் இன்னைக்கு துக்கம் உங்களுக்கு அதிகரிச்சது? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு வெட்கம் அதிகரிச்சது? ஏன் இன்னைக்கு பல இடத்துல நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைமை வர காரணம் ஆண்டவருடைய தப்பு கிடையாது, அது நம்ம தப்பு. இட்ஸ் மை ஃபால்ட், அது என்னுடைய தவறு. அவர் உங்களை அழகா நடத்திட்டு இருக்கிறாருங்க, சூப்பரா நடத்திட்டு இருக்கிறாருங்க. சில பாதை கர்த்தர் அனுமதித்தது உங்களை அழிப்பதற்கல்ல, தமது மகிமை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரமே. ஏன் உங்களுக்கு இந்த பாதை கேட்டா சொல்லுங்க, மகிமை வெளிப்பட சொல்லுங்க. ஷாலா கரபாலா ரிமஹந்தல ரகஷக ரிகபகத ரபஷலதரியா ரிமலா கத ரபபஷலதர். கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருக்கிறது, கர்த்தருடைய திட்டம் உன் மேல இருக்கிறது, கர்த்தருடைய திட்டம் மகா பெரிய திட்டம் உன் மேல இருக்கிறது. அதற்காக தான் சில பாதையின் வழியாய் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டார். எவனிடத்தில் அதிக அன்பு காட்டுகிறாரோ, எவன் மேல் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறாரோ. அப்படின்னா கேட்கிற, அப்பா கைதானே நடத்துது, ஏன் என்னை இந்த பாதையில கொண்டு போறா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஒரு வார்த்தையை தைரியத்தோட சொல்லுகிறேன், மற்றவர்களை அவர் அதிகம் நேசிக்கிறார், உண்மைதான். மற்றவர்களை அவர் நேசிப்பது உண்மைதான். ஆனா உங்க மேல வச்ச நேசம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. உங்க மேல அப்பா வச்சிருக்கிற நேசம் கொஞ்சம் அதிகம், உங்க மேல அப்பா வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் அதிகம். ஆமென். இஸ்மவேல் பிறக்கும் போது ஆண்டவர் கேட்கல, இஸ்மவேல் எனக்கு பலி செலுத்துன்னு. ஆனா ஈசாக்கு பிறந்ததை கேட்கிறார், ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து. ஏன் ஈசாக்கு கேட்கிறீங்க? இஸ்மவேலை கேட்காம ஏன் ஈசாக்கு கேட்கிறீங்க? இஸ்மவேல் குமாரன், ஈசாக்கு நேச குமாரன். ஆமென். இஸ்மவேல் குமாரன், ஈசாக்கு நீ நேச குமாரன். ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் அப்படி நடத்தாம என்ன மட்டும் இப்படி நடத்துறீங்க? மற்றவங்க பிள்ளைங்க, நீங்க நேச பிள்ளைங்க. நேச பிள்ளைக்கு தான் இந்த பாதை. ரொம்ப நேசிக்கிறவர்களுக்கு தான் சில பாதை. ஆனால் அழிப்பதற்கல்ல, ஈசாக்கை உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த பலிபீடத்தில் உன்னை கொண்டு வந்தார், இந்த சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேக உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தளர்ந்திருக்கிற சில உள்ளத்தை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அல்ல உன் முடிவு, இது அல்ல உன் முடிவு, இது அல்ல உன் முடிவு. ரபலா ஷலதுரியா தரபலகத ரியாதரா ரகமகத ரிபலா ஷலதுரியாதரா. இனி நீ துக்கமுகமா இருக்க கூடாது, இனி நீ துக்கமுகமா இருக்க கூடாது. இந்த மகிழ்ச்சி பெருவிழாவிலே கர்த்தர் அநேகருடைய துக்கத்தை துடைத்து
அப்பா கையை மட்டும் நம்புங்க, அப்பா கருத்தை மட்டும் நம்புங்க. அன்னைக்கு யாக்கோபின் மேல் வந்து நின்றவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். அவர் சொல்ற வார்த்தை திரும்பவும் சொல்றா, நான் உனக்கு சொன்னதை, யாருக்கோ சொன்னதை அல்ல, நான் உனக்கு சொன்னதை. கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை வைத்து ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சொன்னதை. அதான் பேசி இருக்கிறல ஆபிரகாமே, அதான் பேசி இருக்கிறல யாக்கோபே, அதான் பேசி இருக்கிறல யோசேப்பே, அதான் உனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறாரு, அதான் உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரு. பின்ன ஏன் நீ சந்தேகப்படுற? பின்ன ஏன் நீ கேள்வி கேட்கிற? நீ முன்னேறி போயிட்டே கேட்கிறவங்கள்ட்ட சொல்லு, மகிமையானதொன்றை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மகிமையானதொன்றை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ரகபலதுரு ஷந்தரபபபபபப ரிகபபப ஷலதரா. துதிக்க பார்க்கலாம். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு, இது ஒரு தேவ பலன் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. இது ஒரு உன்னத பலன் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. நீ தளர்ந்து போகாதபடிக்கு, நீ தளர்ந்து போகாதபடிக்கு இது ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, இது ஒரு உன்னதத்தின் வல்லமை உன்மேல் ஊற்றப்படுவதாக, உன்மேல் ஊற்றப்படுவதாக. ரகபரா ஷதுரபலதரா லிகேரிகா ஷகதரா. சமீபத்துல கொண்டு வந்துட்டாருங்க சில பாதைய. ஆமே ஆமே ஆமே. 99வது வயதுல ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனார் என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல சாராள் பேச்சை கேட்டு ஒரு பாதையில போறார். ஆமே 13 வருஷம் ஆண்டவர் பேசல. இப்பொழுது 99 வயது, சரீரம் செத்த சரீரம். ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்ற, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உன்னை அழைச்சதுனா, உனக்கு வார்த்தை தந்ததுனா, உன்னை இதுவரை கொண்டு வந்ததுனா, நீ வேற வழியை பார்க்காத, நீ எனக்கு முன்னாடி நில்ல, நீ எனக்கு முன்னாடி நில்ல. ஆண்டவரே, நிக்க நிக்க பலன் குறையுது அப்பா, நிக்க நிக்க சரீரம் சாகுது. அதனாலதான் முதல்ல என் நாமத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓம் பலத்தை நம்பி அல்ல நான் உன்னை அழைத்தது, நான் என் பலத்தை நம்பி உன்னை அழைத்திருக்கிறேன். உன்னுடைய பலத்தை சார்ந்தல்ல நான் உன்னை கரம் பிடித்தது, என்னுடைய கரத்தை சார்ந்த உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் கண்மணி போல் என்னை காப்பவர், உள்ளங்கையில் உள்ளங்கையில் நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. பாடுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள். ஆண்டவரை பார்த்து உங்க பாதத்துல, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்தேன். உங்க
பாதத்தில் ஆண்டவரே நம்பிக்கையோட இறக்கி அவரை முன்னிறுத்தி வைத்திருக்கிறேன் சொல்றவங்க சொல்லுவோம். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. நீங்க மட்டும் பாடுங்க. ஏசையா ஏசையா. சபை சத்த கேட்கட்டும். என் முன்னே என் பாதையில எல்லாவற்றிலும் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியும். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்ட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க. சில உள்ளங்கள்லாம் ரொம்ப ஒட்டஞ்சு நான் நடக்கிறது சரிதானான்னு கேள்வியோட வந்திருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறது சரிதானா? அவர் வார்த்தை பிடிச்சிட்டு நான் வாழ்றது சரிதானா? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படியே பிரசனத்தில் அப்படியே விட்டுருங்க. எது எது மலை போல சுமந்துட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. ஆண்டவர் பிரசனத்தில் ஆவியானவர் மகிமையா இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆவிலே அதிகமாக உணர்ற சில உள்ளத்தோட ஆண்டவர் பர்சனலா பேசுற. கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டீங்களா ஆண்டவருடைய நடத்துதல? கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சுல? தெரியாம ஆண்டவர் நம்பிட்டேனோன்னு கேட்கிற மாதிரி வந்துச்சுல? அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. அவர் யாருக்கும் பாரம் கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்புவே நீருதி வரை நான் நம்புவே இறுதி வரை. சொல்லுங்க. நம்புவே நம்புவே சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவே இறுதி. உங்க பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் அப்பா. ஓ நம்புவே நம்புவே இறுதி வரை. நம்பு நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதிந்தே. எத்தனை பேர் தைரியமா சொல்லும். நேசர் கோடி நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவே. கோடி அவர் அன்பை மட்டும் தப்பு கணக்கு போட்டாத சகோதர சகோதரி. அவருடைய அன்பை மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே.
நம்புவே, இயேசுவை நம்புவே. Thank you Father. இந்த பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும், தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீத பகுதியில் ஒரு வார்த்தை, 18வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 18வது சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆங்கிலத்தில் அழகாய் தொடங்கப்பட்டிருக்கும், லார்ட் ஐ லவ் யூ. அவ்வளவுதான். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை பேசும்படி ஆவில அதிகமாக உணர்த்தினபடினால இந்த ராத்திரி நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. நான் வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீது வாழ்க்கையிலே அவன் இந்த வார்த்தையை சொன்னவன் மாத்திரமல்ல, அதை நிரூபித்து காண்பித்தவன். ஆமென். அவன் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சி நமக்கு தெரியும். ஆண்டவர் அநேகரை குறித்து சாட்சி கொடுத்திருந்திருப்பார். ஆனால் தாவீதுக்கு கொடுத்த சாட்சி என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாட்சி. என்ன சாட்சி கொடுக்கிறான்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். எங்க தாவீதோட எவ்வளோ பர்ஃபெக்டா வாழ்ந்தவங்கலாம் உண்டுங்க. ஆமாம். நோவா எவ்வளோ நீதிமான வாழ்ந்தார். ஆமாம். ஆபிரகாம் எவ்வளோ விசுவாசத்தில் வாழ்ந்தார். தாவீதை விட நல்ல பரிசுத்தத்தில் வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை நாம் வேதத்தில் படிக்க முடியும். ஆனால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அடையாளம், ஒரு சாட்சி. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவே எப்படி தான் அறியப்படுகிறார் என்றால், தாவீதின் குமாரனாய் தான் அறியப்படுகிறார். தாவீதின் வேரிலிருந்து தான் அவர் எழும்பி வருகிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆபிரகாமின் திறவுகோல் சொல்ல, தாவீதின் திறவுகோல். வேதத்தில் அதிகமாய் தாவீதுடைய பெயர்களை ஆண்டவர் உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அளவிற்கு தாவீதின் இடத்துல அப்படி என்ன வெளிப்பட்டுச்சு? அவர் எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருந்தாரா? அப்படி சொல்ல முடியாது. தாவீதின் வாழ்க்கையிலும் குறைகள் இருந்தது, தாவீதின் வாழ்க்கையிலும் பாவம் இருந்தது. வெளிப்படையாய் நமக்கு தெரிந்த பாவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல காரணம் என்னன்னா, அவன் அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் இந்த ஒரு வார்த்தையை முன்வைக்க விரும்புகிறேன். தாவீது சொல்றார், லார்ட் ஐ லவ் யூ, நான் உம்மை நேசிக்கிறேன். தாவீதுக்கு இருதயத்தில் ஒரு காரியம் அதிகமாக எழும்பும், அதுதான் தேவனை நேசிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற அனுபவம். எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் என்னை நேசிக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஏன் அடுத்த கேள்வி, கையெல்லாம் தூக்கண்டா, ஆனால் உங்கள் இருதயத்தில் கையை உயர்த்திக்கோங்க. எத்தனை பேர் தேவனை உண்மையாக நேசிக்கிறீங்க? கை தூக்கட்டா சொன்னாட்டாலும் நமக்கு அது பழக்கமாயிடுச்சு. இப்படி கை ஏன் கை உயர்த்தண்டா சொல்கிறேன்னா, சிலருக்கு இப்போ மனசாட்சி குத்து, ஐயோ நம்ம நேசிக்கலேன்னு. ஆனால் நம்ம கை தூக்குறத பார்த்த உடனே பக்கத்தில், ஐயோ இவங்க கை தூக்கிட்டாங்க, இனி நான் தூக்கலைன்னா அது ஸ்கூல்லையே நமக்கு வந்து பழக்கம். தேவன் நம்மை நேசிக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நான் அவர் சமூகத்தில் இருக்க காரணம், நான் அவரில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடினால. ஆமென். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவருடைய நேசத்தில் மாற்றமில்லை, அவருடைய நேசத்தில் எவ்வளவேன பழுதில்லை, அவருடைய நேசத்தில் எவ்வளவேன கரை இல்லை. அவர் உண்மையாய் நேசிக்கிறவர், பிள்ளையை போல நேசிக்கிறவர், என்னை மனவாட்டியை போல நேசிக்கிறவர், என்னை ஒரு தோழனை போல நேசிக்கிறவர். அவருடைய நேசத்தில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி, நான் அவரை நேசிக்கிறேனா? நான் அவரை நேசிக்கிறேனா? பாடிடுவோம் ஈஸியா, என்ன பாடிடுவோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். அதெல்லாம் நம்ம பொய் சொல்றோம் ஆண்டவருக்கு நல்லாவே. தேவன் விரும்புகிறதும் அதுதான். இந்த பூமியில நீ எவ்வளவு காணிக்கை கொடுக்கிற, இதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ இந்த பூமியில் அவருக்குன்னு எவ்வளவு பெரிய சர்ச் கட்டி கொடுத்த, இது அல்ல.
பேதுரு அவ்வளவு மறுதலித்து அவரை சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பேதுரு சரி அதோட மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவருக்காக வெயிட் பண்ண வேண்டியதானே. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, திரும்ப படகை வலை எடுத்துட்டு பின்வாங்கி போகிறான். தேவன் அழைத்த அழைப்பை தட்டி விட்டுட்டு பின்வாங்கி போகிறான். அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்து வந்து என்ன வார்த்தை கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவ்வளவுதாங்க. இந்த பூமியில நான் தேவனை மகிழ்விக்க, நான் தேவனுக்கு தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ண நான் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம், நான் என் ஆண்டவரை அதிகம் அன்பு கூறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகம் நேசிக்கணும். இந்த பூமியிலே அவர் 3 வருஷம் எனக்காய் ஊழியம் செய்தார். அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷமும் அவர் யாருக்காக ஊழியம் செய்திருப்பார்னு நீங்க சுவிசேஷங்களை சரியாய் படித்திருப்பீர்களானால், ஒரே ஒரு யாருக்காக செய்திருப்பார்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு பார்த்து சொல்லுங்க, எனக்காகவும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் வெளிப்பாடு எங்கே அதிகம் வெளிப்பட்டது என்றால், கானாவூர் கல்யாண வீட்டில் அல்ல, 5000 பேர் இருந்தவர்கள் கூட்டத்தில் அல்ல, லாசர் வீட்டில் அல்ல. என் மேல ரொம்ப அன்பு காட்டுறாருங்கிறத எங்க வெளிப்படுத்தினார் தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையில். ஆமென். அந்த நேசம் தாங்க இன்னைக்கு என்னை உங்களை இழுத்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. ஆமென், ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் கிருபையினால் நம்மை இழுத்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த கிருபையை பெறுவதற்கு கூட நம்ம பாத்திரம் கிடையாது இல்ல. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் ஆண்டவர் கிருபை யாருக்கு தான் கொடுப்பார்னு நீங்கள் ஆதியாகமத்திலேருந்தே படிச்சிங்கன்னா தெரியும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் ஏன் கிடைச்சது? நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது காரணம், ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். மோசைக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது காரணம், மோசை குறித்த சாட்சி, அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை கொடுக்கிறார் காரணம், தாவீது என் இருதயத்துக்கு. சரி, நான் கேட்கிறேன், நமக்கு எதனால கிருபை தரார்? இதுல ஏதோ ஒண்ணு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் விசுவாசத்தில் வல்லவன்? நான் கை தூக்க மாட்டேன். எத்தனை பேர் நீதிமான்? சத்தியமா நான் கிடையாது. எத்தனை பேர் உண்மை உள்ளவர்கள் சாட்சியை பெறீங்க? கிடையாது. எத்தனை பேர் இருதயத்துக்கு ஏற்ற? ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் இன்னைக்கு கிருபை அள்ளி அள்ளி தாராரு. ஏன்னா ஒரே வார்த்தை, அவர் என் மேல வச்ச அன்புனால. ஆமென். அன்பு சகலத்தை நம்பும். என்னை நம்பி கிருபை தந்து என்னை வாழ வைக்கிறார். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை நேசிக்கிற இருதயம். நான் அவரை நேசிக்கிறேனா? ஒரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். தாவீது என்ன சொல்லுகிறார்? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். அப்படின்னா ஒரு காரியம் தெரியுது, எவன் ஒருவன் அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறானோ அவன் வாழ்க்கையில அவரே பலனாய் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பலனாய் நிற்பதை தான் அடுத்த வசனத்தில் சொல்றார். நீர் என் அடைக்கலம், கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறேன். ஆமென். அவர் எனக்கு பலனா வந்து நிற்கும் போது ஏதோ ஒரு சைடுல மட்டும் கிடையாது. தாவீது ருசித்து சொல்லுகிறார், எந்த பக்கத்துல பார்த்தாலும் அவரே எனக்கு பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பக்கத்துல பார்த்தாலும் அவர் எனக்கு பலனா இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவரே பலனா இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா நமக்கு அவரே பலனா இருப்பார். ஹல்லேலூயா. அவரே பலனா இருப்பார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு அவர் பலனா இருப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எல்லாம் சொல்லுங்க, சகலமும், சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்ல. அந்த வசனத்தை தெளிவா படிக்கணும். அழைக்கப்பட்டவர்களில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். அழைக்கப்பட்டு நான் தேவனை நேசிக்கிறவனா இருப்பேனே ஆனால்
எனக்கு ஒரு காரியத்தில் உறுதி இருக்கும். என்ன உறுதி தெரியுமா? என் தேவன் என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது, நீங்கள் எழுதின சங்கீதத்தெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஆமென். அதில் விசேஷமாக நிறைய சங்கீதங்கள் வந்து ஆமென் அவர் ரொம்ப கஷ்டத்தில் தான் எழுதியிருப்பார். அதில் ஒரு சங்கீதம் தான் 3வது சங்கீதம். அந்த 3வது சங்கீதத்துக்கு டைட்டில் நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். அவர் எதுக்கு பயந்து ஓடுறாருன்னா, தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தன்னை கொல்லும்படியாய் வெட்டுறதுக்கு அவன் துரத்திட்டு இருக்கும்போது ஆமென் தாவீது இப்போ ஓடிட்டே இருக்கிறார். ஓடும்போது பாடின சங்கீதம் அப்படிதான் இருக்கும். பயந்து ஓடும்போது பாடின சங்கீதம். எங்க ஒருத்தன் நம்மளை கொல்ல வாரான், கொல்லும்போது நம்ம பயந்து ஓடுறோம். யாருக்காவது பாட்டு வருமா என்ன? நம்ம சும்மா உட்கார்ந்தாலே புலம்பிட்டு தான் இருக்கும். இவர் ஓடிட்டு இருக்கும் போது பாடுறார். என்ன பாடுறார் தெரியுமா? கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர. இந்த பாட்டை எப்ப பாடுறாரு? பயந்து ஓடும்போது. நமக்கு ஓடி நம்ம மூச்சு வாங்குறதுல நம்ம மூச்செல்லாம் போயிடும். இப்போ அப்சலோம் துரத்தும் போது எங்க தலை உயர்த்தின பிறகு பாடுறது வேற. நம்ம ஏன் இன்னைக்கு பாட மாட்டேங்கிறோம்னு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? நீங்க உயர்த்துங்க, அப்புறம் இதை செய்யுங்க, அப்புறம். நாம் மோசேயின் காலத்தில் அல்ல, நாம் யோசுவாவின் காலத்தில் இருக்கிறோம். என்ன மோசேயின் காலம் யோசுவா கால வித்தியாசம்? மோசேயின் காலத்தில் செங்கடலை கடந்த பிறகு பாடினாங்க. யோசுவா காலத்தில் நீ பாடுனா எரியோ விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசுவா காலத்தில் நீ பாடுனாதான் எரிகோ விழும். பாஸ்டர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, மகிழ்ச்சியாக இருக்கவங்கள சிரிச்சு பாடுங்க, கையை வைத்து பாடுங்க. ஆனால் நமக்கு பாட்டு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, அவர் நீ செய்யலையே. நேசிக்கிறவனுக்கு ஒன்று தெரியும், அவர் அனுமதிக்கிற பாதைகள் எல்லாமே நன்மைக்காக மாத்திரம். ஆமென். அது அப்சலோம் துரத்தி வந்தாலும் சரி, சவுல் துரத்தி வந்தாலும் சரி, கோலியாத்து துரத்தி வந்தாலும் சரி, என் தேவன் அனுமதிப்பது எல்லாம் நன்மைக்கு என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமி. கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுங்க. எதிரிகள் எவ்வளவா, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோம் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோம். சொல்லுங்க. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவ. காரணம் தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர். ஆமென். நம்பிக்கை உள்ளவங்க தலைக்கு மேல கையை தட்டி கேடகம் நீரே, கேடகம் நீரே ஓ மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. நேசிக்கிறவன் அறிந்து கொள்வார், என் அப்பா என்ன பாதையில் நடத்தினாலும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். ஈசாக்க சும்மா இல்ல, அவர் வாக்குத்தத்தத்து பிள்ளைன்னு அழைச்சது. அவர் ரொம்ப நேசம் வச்சவர், அதனால நேசகுமாரன். நேசகுமார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், 22வது அதிகம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா உன் மகன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக், பேரெல்லாம் கிளியரா சொல்லிட்டார். மொட்டையை அவன் பிள்ளைய பலி செலுத்தினா ஆபிரகாம் ஓடி போய் இஸ்மாயிலை தூக்கிட்டு வந்துருப்பாரு. அதனால தெளிவா சொல்ற, உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீ நான் காண்பிக்கிற இடத்துல கொண்டு வந்து பலி செலுத்திட்டார். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே புறப்பட்டு ஈசாக்க தட்டி எழுப்புறார். பிள்ளைகளை காலையில் தட்டி எழுப்புறது எவ்வளோ கஷ்டம்னு பெற்றோருக்கு
ஏன் பிள்ளைகளை இன்னைக்கு பெரியவங்களை தட்டி எழுப்புறதே பாடா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் காலையில் பிள்ளையை தட்டி எழுப்புறாரு. பிள்ளை எந்த கேள்வியும் கேட்கல. அப்புறம் வா என் கூட வா அப்படின்றார். பிள்ளை இறங்கி நடந்துட்டான். அம்மா ஏன் கூப்பிடல, கேட்கல. எங்க போறோம் கேட்கல, எதுக்கு போறோம் கேட்கல. கூப்பிட்டார், நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்போ வழியில் போகும்போது நம்ம இப்போ அந்த வழியை ட்ராவல் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஈசாக்கு கூப்பிட்டு கேட்கலாமா, ஈசாக்கே எங்கே போகிற தெரியாது, எதுக்கு போகிற தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது. அப்போ என்ன நம்பிக்கையில் போகிற? அப்பா போயிட்டுருக்கிறேன். அப்பா போகிறாங்கிறதுனால எதனாலப்பா போகிற? அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, நானே அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். சரி, இந்த பாதை ஒருவேளை கஷ்டமாக முடிஞ்சிச்சுன்னா ஈசாக்கு தட்டி சொல்லுவார், எனக்கு எங்கள் அப்பாவை தெரியும், எங்கள் அப்பா எனக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான் வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அப்படி தானேங்க, பிள்ளைக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் டேட்டு பார்த்து தானே வாங்கி கொடுக்குறோம். ஒரு டே தாண்டி இருந்தாலும் கடைக்காரன் மூஞ்சிலே எரிகிறது போல வச்சுட்டு வந்துடும் இல்லை? அப்படி பார்த்து செய்கிற பெற்றோருக்கு அவர் கொடுக்கிற சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள்ன்றார் ஆண்டவர். இப்படி பார்த்து செஞ்ச போகிறோம், நீங்கள் எங்களுக்கு தர சர்டிஃபிகேட் பொல்லாதவர்களாகிய சொல்லி முடிக்கலை. நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதே உங்களை நடத்துகிற பரமபிதா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? அவர் என்ன நல்லா தான் நடத்துறார் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் 2 மலைகளுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. 2 பெரிய மலைகள் இருக்குது, அதுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு. சில நேரத்தில் இந்த ஊட்டியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 மலைகள் இருக்கும், அதுக்கு இடையில் பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு 2 மலைகளுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு. அதில் ஒருத்தர் சாகசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன சாகசம் பண்ணுவார்னா, இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை கட்டி அந்த கயிறில் எந்த பிடியும் இல்லாமல் நடப்பார். அது பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு திரள் கூட்டமே வரும் டெய்லி. அவருக்கு அதுதான் வேலை. அப்படி நடந்து அந்த சைடில் போயிட்டு இந்த சைடு வந்துடுவார். வந்ததும் அவர் வந்ததுனால எல்லாரும் பாராட்டி கை தட்டுவாங்க. அதன் பிறகு அவங்க ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் அவனுக்கு கொடுப்பார். ஸோ இதுதான் அவருடைய தொழிலாகவே இருந்தது. பல நாட்களாக இதை செய்தார். அவர் போகிறத பார்க்கும்போதே நமக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்கும். இப்படி ஒரு நாள் ஒரு லீவு நாள் பயங்கரமான கூட்டம், பயங்கர சீசன், சரியான கூட்டம் அந்த இடத்துல வந்துடுச்சு. அவர் அதே போல் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் அவர் பார்த்து அவர் ரெடி ஆகிறத பார்த்தோன்னே எல்லாரும் கைத்தட்ட தொடங்கிட்டாங்க. இப்போ கயிறில் நடக்கும்போது கயிறுலாம் ஆடுது. எல்லாரும் பார்த்து கொஞ்சம் பேர் கண்ணை மூடுறாங்க, கொஞ்சம் பேர் திரும்பிக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் முகத்தை மூடிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் பயந்து பார்த்து அவர் போயிட்டு அழகாக வந்துட்டார். எல்லாரும் கைத்தட்டிட்டாங்க. கைத்தட்டி கொஞ்சம் பேர் வந்து காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் சொல்கிறார், இப்போ நின்றுட்டு, சரி இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தங்க வாங்க, நான் உங்களை என் தோளில் வச்சு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரை போயிட்டு வர சொன்னதும் உடனே எல்லோரும் முக்கடை போட்டு, சர்ச்சில் பாச திடீர்னு கேள்வி கேட்டோன்னா முக்கடை போட்டுருப்போம்ல, அதே மாதிரி தலையை குனிஞ்சிட்டு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஒருத்தருக்கு போகிறதுக்கு தைரியம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஓடி, அங்கிள் நான் வரேன் அங்கிள், என்னை கூட்டிகிட்டு போங்க அங்கிள். உடனே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறேன், சும்மா நீ ஆளை தெரியாமல் காலை விட்டுறது. இல்லை அங்கிள் போகிறேன். அந்த அங்கிள் கூப்பிட்டாரு, யாருமே போகல சொல்லி அந்த பிள்ளை போயிடுச்சு. அவர் தோளில் தூக்கிட்டார். அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்குறாரு, நான் சேஃபாக கொண்டு வந்துடுறேன்றார். உடனே எல்லாரும் பாத்தியான்னு சொல்லி அவரை அனுப்பி விடுறாங்க. அவர் கயிறுக்கு மேலே ஏறி நடக்கிறார். அந்த பிள்ளை கூலாக இருக்குது, கயிறாடுது. ஆனாலும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். இதுவரை இல்லாத கைத்தட்டு கேட்குது, இதுவரை இல்லாத பணம் கிடைக்குது. முடிச்ச உடனே எல்லாரும் அவரை பாராட்டிட்டு, அந்த பிள்ளையை பாராட்டிட்டு, அதில் ஒருத்தர் வந்து கேட்டார், ஏம்மா என்ன தைரியத்தில் போனேன், யாரை நம்பி போனேன்னு கேட்டதும் அந்த பிள்ளை சொல்லிச்சு, அது வேற யாரும் இல்லை, அது என் அப்பா, அது என் அப்பா. அப்பாவா இருந்த பிறகு எப்படிமா உன்னால் போக முடிஞ்சது? எனக்கு என் அப்பாவை தெரியும். அவர் கீழே போட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கு இது சொல்ல முடியும் தெரியுமா? சும்மா வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. நேசிச்சு ஆராதிக்கிறவனுக்கு சொல்ல முடியும். நேசிச்சு ஆராதிக்கிறவன். சங்கீதக்காரன் தாவீது 13ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை என்ன சொல்றார்?
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சரி, என்ன நன்மை செஞ்சார்? 1வது வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறப்பீர்? அவர் செஞ்ச முதல் நன்மை, எதுவரைக்கும் என்ன மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீரப்பா? என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து, தயவு செஞ்சு என்ன நோக்கி பார்த்து எனக்கு பதில் தாங்க. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் அவனை மேற்கொண்டேன். என் பகைஞன் அவன் தலையை தூக்காதபடி நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். 5வது வசனம். நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பினால என் இருதயம் களிகூரும். சொல்லிட்டு கடைசியில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். என்னப்பா நன்மை? இதெல்லாம நன்மை? எதுவரைக்கும் மறைந்திருப்பீர்? எதுவரைக்கும் ஒளித்திருப்பீர்? ஆமென். ஆனா முடிக்கும் போது எப்படிதான் முடிக்கிறார்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். தாவீதை எதை வச்சு சொல்ற? தாவீதே, இந்த வார்த்தையை நீ அடுத்த ஒரு சங்கீதத்துல கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்து முடிச்ச பிறகு நீ எழுதினா ஓகே. ஆனா மேல இவ்வளவு புலம்பிட்டு நீ சொல்ற அவர் எனக்கு நன்மை தான் செய்யறார். எதை வச்சு சொல்ற? எதனால சொல்ல முடியுது? அவர் என்னை நேசிக்கிறது போல நான் அவரை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன். என் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் இது சும்மா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அவர் அனுமதிக்கிறது, அவர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்கு என்பதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் புலம்ப மாட்டேன். அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் முறுமுறுக்க மாட்டேன். அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் அவரிடத்தில் கேள்வி கேட்க மாட்டேன். ஈசாக்கை போல தைரியத்தோட போவேன். ஈசாக்கை போல தைரியத்தோட முன் சொல்வேன். ஏன்னா என்ன நடத்துகிற என் அப்பாவை எனக்கு ஆமென் நேசிக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். நேசிக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். நேசிக்கிறவனுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். நேசிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படுமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் சிலவைகளை. கண் காணவும் இல்லை. அன்பு கூறுகிறவர்களுக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆமா, எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்க நேசிக்க மட்டும் துவங்கி பாருங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதெல்லாம் கர்த்தர் உங்க கண்ணுக்கு காண்பிச்சுட்டே இருப்பார். ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது, எத்தனை பெரிதா இருக்கிறது. அன்பு கூறுகிறவனுக்கு சில பொக்கிஷங்களை, சில மகிமையானவைகளை அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் நடத்துகிற பாதை நன்மைக்கு என்பது. அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் இந்த பாதையில சிலதை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஈசாக்கு அதனால தான் தைரியத்தோடு நடக்கிறான். என்ன போற வழியில ஒரே ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஆட்டுக்குட்டி எங்க? அந்த கேள்வி வர காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் வேலைக்காரங்கள்ட்ட சொல்வார், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம், வர்ஷிப் பண்ணிட்டு வரோம். ஆராதனைங்கிற வார்த்தையை ஆபிரகாம் சொன்னதும் ஈசாக்குடைய தேடுதல் யாரா இருக்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டி எங்க? இதுல இருந்து ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஆராதனைனா ஒரே ஒருத்தருக்கு தான் மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஆமே. ஆராதனை வந்துட்டுனா என் தேடுதல் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர். ஆமே. மனுஷனை தேடக்கூடாது. யார் இன்னைக்கு பாட்டு பாடுறா, யார் இன்னைக்கு வர்ஷிப் நடத்துறா, யார் இன்னைக்கு செய்தி கொடுக்குறா, இப்படி தேடிட்டேனாலே நான் ஆராதனை ஆண்டவர் கொடுக்கல, ஆராதனை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆமே. இது ஒரு 3 நாள் நடந்த ஈசாக்கு இந்த கேள்வி கேட்கல. ஆனா இப்ப ஆபிரகாம் சொல்றாரு ஆராதிச்சுட்டு வாரன்னு சொன்னதும் ஈசாக்கு கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்க? ஆராதனை ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சில் வந்து ஆராதிக்கும் போதும் சரி, வீட்டில் இருந்து ஆராதிக்கும் போதும் சரி, பர்சனலாக நீங்க ஆராதிக்கும் போதும் சரி, முன்னாடி அவரை மட்டும் தான் நிறுத்தணும். ஆமாம். எந்த ஒரு போதகரை நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு அப்படி ஆயிடுச்சு. ஆமென். மனுஷர்களை முன்னிறுத்தி நோ, ஆராதனை கர்த்தரை மாத்திரமே அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் உண்டு, அவைகளெல்லாம் வெறும் பாத்திரமே. ஆமென். வெறும் பாத்திரம் தான் கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். இப்படிதான் பவுலை தெய்வமா ஜனங்கள் பார்த்தபோது பவுல் தன் வஸ்திரத்தை கிழிச்சு காமிக்கிறார். நானும் உங்களை போல பாடு உள்ளவன் தான்ப்பா, நான் உங்களை விட பாடு உள்ளவன்ப்பா. என்ன ஆராதிக்காத, ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரை முன்னிறுத்துவேனா நான் எந்த சூழ்நிலையும் ஆராதிப்பேன். ஆமென். இப்போ அந்த ஒரு கேள்வி மட்டும்தான். அதுலேயும் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை போதும் ஆபிரகாம் ஈசாக்குக்கு. தைரியமாக போயிட்டார். அன்பு கூறுகிறவனுக்காய் சிலவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவன் பலிபீடத்தில் தைரியத்தோடு தன்னை அர்ப்பணிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் நடத்துகிற பாதை நன்மைக்கு. அன்பு கூறுகிறவனுக்கு ஒரு நாள் சாட்சி சொல்லுவான், எனக்காய் சிலவற்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேர போகிற 10 நிமிஷத்தில் நான் சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்கிறேன். அப்படியே அன்பு, யார் அன்பு கூறுகிறவர்கள்? அன்பு கூறுகிறவனை எப்படி அடையாளம் பார்ப்பது? நான் அன்பு கூறுகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இதே சங்கீதத்தில் 18வது சங்கீதத்திலிருந்தே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யார் அன்பு கூறுகிறவர்? முதலாவது, அன்பு கூறுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற காரியம் என்னவென்றால், அவனால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. 18வது சங்கீதத்தின் 31வது வசனத்தையும் 46வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? 46வது வசனம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ருசித்து சொல்கிறார், நேசிக்கிறவன் சொல்லுகிறார், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? அவரே கன்மலை. நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யாருன்னு சொல்லிட்டு 46ல சொல்றார், அந்த கன்மலையானவர் எப்பொழுதும் துதிக்கப்படுவாராக. நேசிக்கிறவன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? என்னால துதிக்காம இருக்க முடியாது. எனக்கு நன்மை செஞ்சாலும் நான் துதிப்பேன், நன்மை செய்யாட்டாலும் நான் துதிப்பேன். எனக்கு காரியங்கள் நடந்தாலும் நான் துதிப்பேன், காரியங்கள் நடக்காட்டாலும் நான் துதிப்பேன். ஏன்பா எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கணும்னு நீ இவ்வளோ வெறியா இருக்கிற? ஏன் எல்லா சூழ்நிலையும் துதிக்கிறதுக்கு இவ்வளவு நீ பிரயாசப்படுறனா? தாவீது சொல்வார், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நீங்க ஆராதிக்கிறீங்க? உங்க கஷ்டத்தின் நடுவிலும் உங்க வேதனை நடுவிலும் நீங்க ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்க, நான் சொல்லணும், அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் என் கூட அங்கீகரித்து சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் ஒருவரே துதிக்கு பாத்திரன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேசிக்கிறவன் இதை உணர்ந்து கொள்வான். நேசிக்கிறவனுக்கு அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. எனவே 118வது சங்கீதம் 28ல தாவீது இதே வார்த்தை சொல்றார், நீரன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். ஏன்பா நீ துதிக்கிற? அவர் என் தேவன்பா, அவர் என் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். அதனால தான் அப்சலோம் துரத்தினாலும் துதிப்பேன், சவுல் துரத்தினாலும் துதிப்பேன், கோலியாத் துரத்தினாலும் துதிப்பேன். எவ்வளோ பெரிய சத்துருக்கள் வந்தாலும் என் வாழ்க்கையில் துதியை மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன். ஆமென். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில. அதனால தான் 150 சங்கீதம் இருக்குது. நம்ம வாயில எப்பொழுதும் புலம்பல் இருக்கிறதுனால நம்ம பல நேரத்தில் 150 புலம்பல் தான் எழுதுறோம். ஆனா புலம்பல் எத்தனை புஸ்தகம் இருக்கு? 12. நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிட்டீங்களோ? இல்லை, புலம்பல் 5 புஸ்தகம் இல்லை. ஆனா சங்கீதம் எத்தனை இருக்கு? இப்ப நம்ம கிட்ட எழுத விட்டுருந்தாரு வச்சுக்கலேன், அப்படியே மாறிடும். 150 புலம்பலும் 5 சங்கீதம், அது வருமானு கூட தெரியாது. தாவீதுக்கு துதிக்க முடியும், ஏன்னா அவர் ஒருத்தர் தான் துதிக்க பாத்திர. ஏப்பா நீ ஆராதிக்கிற? அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர். பவுலையும் சீலாவையும் அவ்வளோ அடின்னு அடிச்சு நொறுக்கி போட்டு, எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, எல்லாரும் தெரிந்த சம்பவம்னால நான் சொல்லி விடுகிறேன். இப்போ சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடுறாங்க. கை 2 கட்டப்பட்டிருக்குது, கால் 2 கட்டப்பட்டிருக்குது. இப்போ கை தட்டி பாட முடியாது, எழுந்து நின்று ஆராதிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை பாடி.
நமக்கு கை ஃப்ரீயா இருந்த பிறவும் நம்ம கை தட்ட மாட்டீங்க. எப்பா இப்ப அவங்க ஆராதிக்காம இருந்த ஆண்டவர் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? இப்ப அவங்க ஜெபிக்காம இருந்த ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே ஆண்டவரை இன்னைக்கு என்னால முடியலை, நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஏங்க இப்போ அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளோ அடி வாங்கி சரி ஆராதிக்கிறதுக்கு ஏதாவது பலன் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள். ஏன்பா நீ ஆராதிக்கிற இவ்வளோ கஷ்டத்துல ஆராதிக்க காரணம் என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ ஜனமே, என் ஆராதனை மற்றவர்களுக்கு தெரியணும், அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர் என்பதை. நான் ஆராதிக்கிறதுல தெரியணும், நான் பாடுறதுல தெரியணும். இவன் எந்த கஷ்டத்துல ஆராதிக்கிறானே அப்போ அவங்க அறிந்து கொள்வார்கள் அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். என் தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதிக்க முடியலைங்கிற ரீசன் நான் வைக்கிறேனே, ஆனால் ஃபால்ட் அவர் மேல கிடையாது, ஃபால்ட் என் மேல தான். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம மற்றவர்களிடத்தில் படிக்க வேண்டியது அவசியம். அதே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. ஆமென். மெய் தெய்வத்திற்கு பொய் பக்தர்கள், பொய் தெய்வத்திற்கு மெய் பக்தர்கள். சிலருடைய பக்தி வைராக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களெல்லாம் என்ன தூக்கி இருக்கவே கூடாது. தாவீது சொல்கிற பக்தி உள்ளவனை கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல நான் பக்தியாக இருந்ததுனால தெரிந்தெடுக்கப்பட்டேன், நான் கையை இப்படி பின்னாடி கட்டிடுவேன். எனக்கும் பக்திக்கு சம்பந்தமே கிடையாது. எத்தனையோ பேர் இன்று பக்தியாய் வாழுகிறவங்க உண்டு நம்ம தெருவில். ஆமாம், சில காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ஷேமா இருக்கும் நமக்கு. நடு வெயிலில் நடப்பாங்க, குளிரில் நிற்பாங்க, தண்ணீரில் நிற்பாங்க, அதிகாலையிலே தங்கள் தெய்வத்துக்கு முன்பாக தங்கள் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவரவர்கள் கொடுக்கறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் யார் தான் ஆராதிக்க மாட்டாங்க தெரியுமா? உண்மையான தெய்வத்தை. ரீசன் வச்சிடறோம், கேட்டால் ஏதாவது ரீசன் பலவீனா சொல்லிடுறோம், அல்லது ஏதோ ரீசன் அவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யலே. அவர் உனக்கு நன்மை செஞ்சாதான் ஆராதிப்பியா? அவர் ஆராதனைக்குரியவர் அல்லவா? இன்னைக்கு கிருபையா அவருடைய கிருபாசனத்தண்டையில் ஓடி வருகிறோம். ஆனால் நம்மை குறித்து வேதம் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? எபேசியர் 2 ஆமென், நாம் பிராகாரத்தில் கூட நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள், தூரமாய் இருந்தவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களாய் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி இந்த கிருபாசன தண்டையில ஓடி வந்து ஆராதிக்க காரணம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நான் வந்திருக்கிறேன். அவர் எனக்கு சிலுவையிலே தம்முடைய வஸ்திரத்தை கிழிக்கிறது போல தம்முடைய இருதயத்தை கிழித்த போது அந்த தேவ சபையில் இருந்த திரட்சியிலே, ஆலயத்தில் இருந்த திரட்சியிலே ரெண்டாய் கிழித்து நமக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தது. அதுதான் கிருபாசனத்தண்டையில் ஓடி வருகிற பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஒரு வார்த்தை உண்டு. ஆண்டவரே, என்னை ஆபிரகாம் காலத்தில் பிறக்க வைக்காம இந்த காலத்தில் பிறக்க வச்சதுக்காக. நம்மளாம் பல நேரத்தில் அன்னைக்கு இஸ்ரவேல் கூட்டத்தில் நம்மளும் இருந்திருந்தா அன்னைக்கு இருந்தது அழிஞ்சே போய் இருந்திருப்போம். இன்னைக்கு இருக்கிறதுனால கிருபை தந்து வாழ வச்சிட்டு இருக்கிறார். நம்ம செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் அன்னைக்கு தூக்கி போட்டு அடிச்சிருப்பாரு. இன்னைக்கு கிருபை அவர் சமூகத்தில். ஆமாம், ஆனால் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் எதுவரை தான் போக முடியும் தெரியுமா? பிராகாரம் வரையிலும். அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அதற்குள்ள எங்க என்ன இருக்கு? ஆண்டவர் எங்க தான் இறங்கி வருவார்? அங்கே யார் மட்டும்தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியல. மெயின் ஆசாரியன் மட்டும்தான். அதுவும் எல்லா நாளெல்லாம் போக முடியாது, சும்மாலாம் போக முடியாது. தன்னை 7 நாள் அவன் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி, அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்கு. அப்படியெல்லாம் ப்ரொசீஜர் இப்போ எங்களுக்கு வச்சிருந்துருப்பாருன்னா நானும் இந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேன். எந்த ப்ரொசீஜரையும் இப்போ வைக்கல ஆண்டவர். அன்னைக்கு அப்படி இல்லை. 7 நாள் தன்னை சுத்திகரித்து 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 அன்றைக்கு தன்னை 7 முறை சுத்திகரித்து அவன் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் ரத்தத்தை சிந்தி அதை எடுத்துக்கொண்டு அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிப்பானான். அப்படி சுத்தம் பண்ணி போன பிறகுமே எப்படி தான் அனுப்புவாங்க தெரியுமா? இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி தான். ஏன்னா உள்ள போற ஆளு திரும்பி வருமானு கேரண்டி கிடையாது. அதனால போறேன் அப்பப்பா அந்த சங்கிலியை அடிட்டே இருப்பான். மணி சவுண்டு கேட்குதாப்பா? அது கேட்கலன்னா புரிஞ்சுக்கணும் உள்ள ஆள் அவுட்டுன்னு அர்த்தம்.
அப்படிதான் போக முடியும். அப்படி போய் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். இப்போ என் ஆண்டவருக்கு ஆசை, என்ன ஆசை தெரியுமா? என்ன அவர்கிட்ட கொண்டு வரணும். இது சாத்தியமா? சான்ஸே கிடையாது. ஏன்னா என்னை குறித்து முத்திரை என்னன்னா, நான் காணியாட்சிக்கு புறம்பாய், அதாவது பிராகாரத்தில் கூட காலடி எடுத்து வைக்க தகுதி இல்லாதவன். ஏன்னா புறஜாதி. எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமே. இப்ப நான் ஒருவேளை பிராகாரத்துக்குள்ள கால் வைக்க போனா, ஆண்டவர் அனுமதிச்சாலும் அந்த 12 கோத்திர மக்கள் நம்மளை சொத்தமா அனுமதிக்க மாட்டாங்க. யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. நம்மள ஏரிய எல்லைக்குள்ளே விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா? நானும் வந்து அதுக்கு என்ன செய்யணும்? என் பிள்ளையால வர முடியுமா? முடியாது. பிராகாரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. அதனால அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்க இருந்து நான் இருந்த இடத்துக்கு அவர் என்ன தேடி ஓடி வந்தா. அப்படி நான் மீட்கப்பட்டவன் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். இப்படி மீட்பை தந்து இப்படி வரும்படியாய் அவர் எடுத்த பிரயாசம் என்பது கொஞ்சம் கிடையாது. முதல்ல அவர் எடுத்த பிரயாசம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் வெறுத்துட்டு என்னை போல மாறி இந்த பூமியில என்ன மாதிரி பிறந்தார். ஆமே. எங்க உங்கள்கிட்ட திடீர்னு வந்து நாளைக்கு நீ எறும்பு மாதிரி மாறுறியான்னு கேட்டா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? நம்ம ஏதாவது பெரிய உருவம் சொல்லுங்கன்னு தான் கேட்போம். சிலர்லாம் என்ன பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. நம்ம அப்படி கேட்க மாட்டோம். நமக்கு பெருசாக வேணும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்துலையும் சின்னதாக்கி சரி அப்படி வந்தது ஓகே. ஆனால் அவர் பிறப்புலேருந்தே அவர் பட்ட பாடுகள் இருக்குது. பிறக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாதுங்க. யாருங்க வந்து பிறந்தது? இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லாருமே ஒரு குடியில் கட்டி ஒரு சின்ன குழந்தைய கொண்டு. ஆமே. ஏங்க அவர் யாருங்க? ராஜாதி ராஜாவின் பிள்ளை. அவர் பிறக்க வேண்டியது அரண்மனையில் அல்லவா? அவர் பிறக்க வேண்டியது பெரிய இடத்துல அல்ல. ஆனால் அவர் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஏன் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார்னா, ஒருவேளை அரண்மனையில் பிறந்திருப்பார். ஆனால் அந்த சாஸ்திரிகளுக்கு வந்து பார்த்திருக்க முடியும். ஆனால் மெய்ப்பர்களுக்கு வந்திருக்க முடியாது. மெய்ப்பர்களுக்கு அரண்மனைக்குள்ள போக முடியாது. அதனால எல்லாத்தையும் வெறுத்து மாட்டு தொழுவத்தில் பிறக்க சத்திரத்தில் பிறக்கும்படியாய் அவர் அனுமதித்ததுனால சாஸ்திரிகளும் வந்தார்கள், மெய்ப்பர்களும் வந்தார்கள், நானும் நீங்களும் அவர் சமூகத்தில் வந்து. ஹல்லேலூயா. அதன் பிறகு ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றை விட மேலாய் கல்வாரியில் அவர் பட்ட பாடுகள். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்த நான் ஆராதிக்காமல் இருப்பேனே ஆனால் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன ரீசன் வைப்பீங்க? என்ன ரீசன் சொல்லுவீங்க? இதனால தான் ஆராதிக்க முடியலையா? இதனால தான் ஆராதிக்க முடியல. ஆமே. நான் தேவனை ஆராதிப்பது அவர் எனக்கு செய்கிற நன்மையின் அடிப்படையில் அல்ல, அவர் தேவன் என்கிறதின் அடிப்படையில் ஆராதிப்பேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதி. உங்க சத்தம் மட்டும் கேட்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. நேசிக்கிறவன் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பான். நேசிக்கிறவன் ஆராதிக்கிறதில் தவற மாட்டான். நேசிக்கிறவன் தேவனை துதிக்காமல் இருக்க மாட்டான். ஆமே. நான் துதிக்கிறேன், நான் எவ்வளவு தேவனை நேசிக்கிறேன் என்பது என்னுடைய ஆராதனையில் வெளிப்படும். ஆமே. எனக்கு நன்மை செஞ்சாதான் நான் அவரை ஆராதிக்கிறேனா, என் நேசம் நன்மைக்காக மாத்திரமே. இல்லை, எந்த சூழ்நிலையில் நான் ஆராதிக்கிறேன் என்றால் நான் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆராதிக்க முடியுதா? எந்த சூழ்நிலையில் ஆராதிக்க முடியுதா? எந்த பாதையில் ஆராதிக்க முடியுதா? அப்படியானால் உங்களுடைய நேசம் சாதாரணமானதல்ல.
அப்படிப்பட்டவனுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, அவனிடத்தில் வெளிப்படுகிற காரியம், அவருடைய வார்த்தை அவன் தள்ளி போட மாட்டான். இதே 18வது சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆமென். 21, 22 வசனங்களை வாசிங்கள் வேகமாக. ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, துன்மார்க்கமாய் விலகினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நேசிக்கிறவன் வார்த்தையை தள்ளி போட மாட்டான். நேசிக்கிறவனுடைய வசனத்தை தள்ளி போட மாட்டான். நேசிக்கிறவனுடைய இருதயம் எப்பொழுதும் வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கும். நேசிக்கிறவனுக்கு இந்த வேதம் சுமையா இருக்காது, இந்த வேதம் அவன் கஷ்டமா இருக்காது. இந்த வேதம் அவனுக்கு ருசியா இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் அவனுக்கு எல்லாமா இருக்கும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் அவனை பலப்படுத்துகிறதா இருக்கும். இந்த வேதத்தை மட்டுமே சார்ந்து வாழுகிறவனா இருப்பான். எல்லாவற்றிற்கும் மேல அவர் என்ன சொல்ல வருகிறார், அவர் என்னிடத்தில் என்ன பேச வருகிறார், ஒருவேளை அப்படி ஏதாவது என்னிடத்தில் பேசுவாரானால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உடையவனா இருப்பான். நேசிக்கிறவனுக்கு அவர் வார்த்தையை தட்டி போட முடியாதுங்க. நேசிக்கிறவனுக்கு இந்த வசனத்தை நேசிக்காமல் இருக்க முடியாது. நான் என் தேவனை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது என் ஆராதனையில் வெளிப்படும். நான் என் தேவனை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை நான் இந்த வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வசனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு சபைகளுக்கு. ரொம்ப இந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய பரிதாபம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய மொழியில நமக்கு புரிகிறது போல அழகான வேதத்தை கர்த்தர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை அதிகம் நேசியுங்கள். இந்த வேதத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை சுமக்கிறவனை மட்டுமல்ல, அவன் சந்ததிகளையும் சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு சாட்சிகளாய் நாங்கள் நிற்கிறோம். அவன் இன்றைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் நிற்க காரணம் ஒன்றே ஒன்றுதான். என் தகப்பனார் செய்த ஒரே ஒரு காரியம், இந்த வேதத்தை சுமந்ததுனால எங்களுக்கு அவங்க எந்த சொத்துமே சேர்த்து வைக்கல. நாங்கள் 5 பிள்ளைகள். எந்த இடத்துலையும் அவங்க தைரியமா எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? என் பிள்ளைகளுக்குள்ள சொத்துக்கான சண்டையே, ஏன்னா சொத்து இல்லை, ஆனா ஒரே ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. என்ன சொத்து தெரியுமா? வேதத்தை. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, வசனத்தை சேர்த்து வச்சிருங்க, வார்த்தையை சேர்த்து வச்சிருங்க. இந்த வார்த்தை என்னையும் நடத்தும், இந்த வார்த்தை என் தலைமுறைகளை நடத்தும், இந்த வார்த்தை என் தலைமுறைகளை நடத்தும். நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும், அடுத்த வார்த்தை சொல்லுங்க, உன் சந்ததியின் வாயிலிருந்து, அடுத்த வார்த்தை சந்ததியின் வாயிலிருந்தும். இன்னைக்கு உலகத்தில் எப்படி எவ்வளவு சொத்து சேர்க்கிறோம், இதை தான் நாங்கள் ரொம்ப முயற்சி செய்கிறோம். எத்தனை பேர் இந்த சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க? வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதுதான் நான் என் ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். என் வேதத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அதுதான் நான் என் ஆண்டவரை கொடுக்கிற நேசம். நான் என் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? இந்த வேதத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுதான். ஆமென். ஒரு கஷ்ட காலத்துக்காக மட்டும் நான் பைபிள் எடுத்து 91 சங்கீதம் படிக்கிறேன்னா என் நேசம் அவ்வளவுதான் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் பைபிளும் 91 சங்கீதம் அழுக்கா இருந்துரும். ஏன்னா டெய்லி 3-4 தடவையாவது படிச்சிருவோம். அநேகர் பைபிளில் சங்கீதம் மட்டும்தான் அழுக்கா இருக்கும். எஸ்ராலாம் எங்க போனார்னு தெரியாது. நாளாகமெல்லாம் எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல, எங்க போச்சுதுன்னே தெரியல. பிலோமோன்லாம் அவர் யாருன்னு கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது. ஆமே. எவ்வளவு நேசிக்கிறீங்க? இந்த வேதத்தை எவ்வளவு கை கொள்ளுகிறீர்கள்? இதை கேட்கிறவன், இதை கடிக்கிறவன், இதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். என் வேதத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேன். அதே போல அன்பா சொல்றேன், இந்த உலகத்துக்கு முன்பாக வேதத்தை சுமப்பதை காண்பிக்கிறதில் வெட்கப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெக்கம் வந்துச்சு, வேதத்தை சுமக்கிறதுக்கு வெக்கம் இல்லை. அதனால பைபிளை எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ சின்னதாக்கிறது. ஒரு பிரதர் ஒரு பெரிய பாக்கெட் தச்சுட்டு வந்தார். எதுக்கு பிரதர் இவ்வளோ பெரிய பாக்கெட்? இல்லை, பைபிள் போட்டு கொண்டு வர, சர்ச்சுக்கு வரும்போது அப்படி பைபிள் எடுத்துகிட்டு வாங்குங்க. அதனால 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறானா அதுதான் ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லார் மொபைல்லையும் பைபிள் இருக்குது, பைபிள் இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் மொபைலில் பைபிள் மட்டும் அல்ல. ஆமென். கண்டிப்பாக மொபைலில் பைபிள் வச்சுக்கோங்க.
எங்கேயோ அவசரத்தை போக படி, நானும் வச்சிருக்கிறேன் படிப்பேன். ஆனால் இந்த வேதத்தில் அவருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. இதை சுமங்க, இதை படித்து கணம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எப்படி நமக்கு கிடைச்சது தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது போலதான் இன்றைக்கு நமக்கு இந்த மன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த மன்னா எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அவங்களுக்கு வானத்தை கிழித்து கொடுத்தார், வானத்தை கிழிச்சு கொடுத்தார். எனக்கு இந்த மன்னாவை எப்படி தந்தார் தெரியுமா? தம்மையை கிழிச்சு தந்திருக்கிறார். வானத்தை கிழிச்சு கொடுத்த மன்னாவை வெறுத்தவனை கானானுக்குள்ள விடல. வானத்தை கிழித்து கொடுத்த மன்னாவை வெறுத்தவனே கானானுக்குள்ள விடலைன்னா அவரை கிழிச்சு தந்த இந்த வேதத்தை வெறுக்கிறவனை விடுவாரா? ஆனா என் ஆசை என்ன? பரலோகத்துக்கு போகணும். எங்க போவ நீ? வேதத்தை சுமக்கிறவன், வேதத்தின்படி நடக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நேசிக்கிறவன் யார் தெரியுமா? அவன் மேட்டிமையா இருக்க மாட்டான், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவான். ஆமென். 18வது சங்கீதம் 27, 28 வசனங்களை வாசிக்க நாம் ஜெபிக்கலாம். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். அவருடைய ஜெபத்தை பாத்தீங்களா? தனக்காக ஜெபிக்கிறதை விட்டு விட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை 27 சொல்றார், மேட்டுமையான கண்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே வரக்கூடாது, யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். நேசிக்கிறவன் தேவன் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தினாலும் தன்னை பெரிதாய் காட்ட மாட்டான், கர்த்தரை தான் பெரிதாய் காட்டுவான். ஆமென். என்னதான் பவுலை கொண்டு பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுவார், ஒருவர் தன்னை தாழ்த்தி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்க. ஆமென். உங்களை ஒருவேளை மற்றவங்களோட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டாங்கன்னா அப்படியே தலையை தூக்கிடாதீங்க. ஒரு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு, உங்களை அப்படியே தான் வச்சிருப்பாரு. எவ்வளோ உயர்த்துறாரோ அவ்வளோ என்ன தாழ்த்தணும். வாழை மரம் இலை பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ வளர்ந்தாலும் எப்படி ஆயிரும்? நல்ல கதிர்களை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ வளர்ந்தாலும் இப்படி ஆயிரும். ஆனால் தேக்கு மரத்தை பார்த்துருக்கீங்களா? அது வளர வரல இப்படி போகும், கொஞ்ச நேரம் ஒருத்தர் வெட்டி கடத்திட்டு போயிடுவான். ஆனால் வாழை மரம் அப்படி கிடையாது. அது பயன் உள்ளது, அதில் வெளிப்படுகிற கனி ருசி உள்ளது, அது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமே. கர்த்தர் எவ்வளோ உயர்த்தினாலும் சரி, ஆண்டவர் உங்க எல்லாரையும் நல்லா உயர்த்துவாராக, ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நீங்கள் வாளாகாமல் என்ன சத்தம் வருது அப்பா? ஆமாம், எல்லாத்துலேயும் ஆண்டவர் செய்வார். உங்களை எப்படி எப்படி வைக்கணுமோ கர்த்தர் மேன்மையாக நிறுத்துவார். பெற்றோரே, நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க பிள்ளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சில பாதையில் உங்களை நடத்துறான்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் வேறு வித்தியாசமான பாதையில கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தில் மட்டும் தளர்ந்துடாதீங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையில் தைரியமா போங்க. அன்பான பெற்றோருக்கு சொல்றேன், நானும் எனக்கு அனுமதிச்ச பாதை என் பிள்ளைக்கு அனுமதிப்பாரான்னு கேட்ட நிச்சயமா கிடையாது. ஏன் பிள்ளைக்கு அனுமதிக்காம எனக்கு அனுமதிக்கிறார்னா, எனக்கு நடக்க முடியும்னு அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாமை நடக்க விடுறார். நீ நடந்து திரி, நீ போற இடம்லாம் தாரேன்றார். ஈசா கிட்ட வந்து சொல்றார், நீ உட்காரு, நீ இருக்கிற இடத்த தாரேன்றாரு. யாக்கோபட்ட வந்து சொல்றார், நீ படுத்திருக்கிற பூமியை தாரேன்றார். தாத்தாவை நடக்க விடுறார், அப்பாவை உட்கார வைக்கிறார், பேர பிள்ளைய படுக்க வச்சு ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், உங்களை கொஞ்சம் நடக்க விடுறாருன்னா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் எவ்வளோ உயர்த்தினாலும் என் ஸ்தானம் அவர் பாதத்திலே. நான் எவ்வளோ தாழ்த்தணுமோ தாழ்த்தணும். நான் தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுகிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். 2 நிமிடங்கள் செபித்து முடிக்க போறோம். ஓ ராமஷலகதரி, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க விரும்புறவங்க மட்டும் உங்க 2 கரங்களை உயர்த்தி. நான் எல்லாத்தையும் சொல்லல, ஆனா என் ஆண்டவரை நேசிக்க விரும்புறேன். அவர் என்னை நேசித்தது போல உண்மையா அவர் மேல நான் நேசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்களை நேசிக்க கிருபை எனக்கு தாங்கப்பான்னு மட்டும் ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை ஜெபிங்க, உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. அதை மட்டும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக, கர்த்தரை நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள் ஊற்றுவாராக. எந்த பாதையிலும் சந்தோஷத்தோடு நடங்க. எந்த சூழ்நிலையில் அவர் ஆராதித்து கொண்டே இருங்கள். அவருடைய வார்த்தையை தட்டி போடாதீங்க. அவர் எந்த பாதத்தை எந்த ஸ்தானத்தில் நிறுத்தினாலும் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆமென். அவரை நேசிக்கிறவனுடைய அடையாளம் இதுதான். அவன் எந்த சூழ்நிலையில் ஆராதிப்பான். அவர் எந்த பாதையிலும் அவருடைய வார்த்தையை தட்டி போட மாட்டார். அவர் எப்படி வைத்திருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தி அவரே உயர்த்துவார். அப்படிப்பட்டவனுக்காய் கர்த்தர் நடத்துகிற பாதைகள் ஒவ்வொன்றும் நன்மைக்காக அவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் பெரியவைகளா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லுங்க, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.